வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை என்ன செய்து கொண்டிரு, பற்றி கொண்டிரு. ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கடந்த புதன்கிழமை வியாழக்கிழமை நினைக்கிறேன், நைட்டு திடீர்னு ஜெபித்து கொண்டிருக்கும் திடீர்னு சிந்தையில் கிரீடம் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து விழுந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். நான் வேறொரு மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணி இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அதுக்கான ஆயத்தங்கள் இருக்கும்போது திடீர்னு இந்த வார்த்தையை கர்த்தர் சிந்தையிலே போட்டார். இதுவரைக்கும் நான் பேசாத ஒரு வார்த்தை, ஒரு டாபிக். ஆமென், ஸ்தோத்திரம். எனவே அதுக்கப்புறம் இது குறித்து ஆண்டு சில காரியங்களை போட்டார். எனவே கர்த்தர் இதிலிருந்து இன்றைக்கி சில காரியங்களை தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கிரீடம் பலவிதமான கிரீடங்கள் வேத புத்தகத்தில் இருக்கிறது. பட்டு நான் சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். ஆமென். ராஜாக்களுடைய தலையிலே கிரீடங்கள் இருந்தது. ஸ்தோத்திரம். தங்க வெற்றி பெற்றாங்க, மிஸ் வேர்ல்டு, அவங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்கன்னா அவங்க தலையில் கிரீடங்களை என்ன செய்வாங்க, வைப்பாங்க. ஸ்தோத்திரம். நம்ம இதை ஸ்டடியாக மட்டும் போகாமல் ஆனால் நமக்கு பிரயோஜனமான சில அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது இங்கே கவனிங்க, நம்ம தலைப்பை சொல்கிறேன், 3 தலைப்பில் சொல்கிறேன். நம்ம அதுக்கப்புறம் இது கவனிப்போம். ஒன்று, வேதாகமம். முதல்ல கிரீடத்தை குறித்து ஒரு இன்ட்ரொடக்ஷனாக சில காரியங்களை சொல்கிறேன். அடுத்து ஒரு தலைப்பு, வேதாகமம் கிரீடம் என்று யாரை சொல்லுகிறது, வேதாகமம் கிரீடம் என்று யாரை சொல்லுகிறது. ரெண்டாவது ஒரு தலைப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடங்கள். மூன்றாவது ஒரு தலைப்பு, நமக்கு கொடுக்கப்பட போகும் கிரீடங்கள். ஸோ நம்ம இதில் வாசித்தோம், வெளிப்படுத்தல வாசித்தோம் 3. இதோ நான் சீக்கிரமாக இருக்கிறேன், உனக்குள்ள கிரீடத்தை நீ என்ன செய்து கொண்டிரு, பற்றி கொண்டிரு. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்ககிட்ட இப்போ என்ன இருக்குது, கிரீடம் இருக்குது. உனக்குடையதை பற்றி கொண்டு, அப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது, கிரீடம் இருக்குது. ஆனால் இன்னொரு கிரீடத்தை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அப்போ இன்னும் சிலது எனக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. ஆமென். அப்போ எது கொடுக்கப்பட்ட கிரீடத்தையும் நம்ம பார்க்கணும். ஆண்டவர் அனுமதிச்சா அடுத்த வாரம் தான் நம்ம பேச முடியும்னு நினைக்க, நமக்கு கொடுக்கப்பட போகும் என்னென்ன கிரீடங்கள் நமக்கு கொடுக்கப்பட போகிறது என்று ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஒரு கிரீடம் நமக்கு கொடுக்கப்படுவது எவ்வளோ முக்கியமோ அதை காட்டிலும் முக்கியம் ஒரு கிரீடத்தை கொடுக்கிற நபர் என்பது ரொம்ப முக்கியம். உண்மைதானா? ஒரு நபர் ஒருத்தங்களுக்கு ஒரு இப்போ பாருங்கள், இப்போது இன்னும் வேர்ல்டு கப்பு மேட்ச் 2020 நடந்துகிட்ருக்கு. அப்போது அந்த கப்பை ஏதாவது ஒரு சும்மா போகிற ஒரு ஆடியன்ஸை வச்சு சும்மா நான் கொடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த இதை என்ன செய்வாங்கன்னா, அந்த கொடுக்குற கிரீடம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை காட்டிலும் கொடுக்குற நபர் என்பது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அல்லேலூயா. நமக்கு கிரீடத்தை கொடுப்பது மனிதன் அல்ல, நமக்கு கிரீடத்தை கொடுப்பது சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆமென். அதனால் ரொம்ப முக்கியம். சரி, கிரீடம் என்பது அதோட ஒரு இன்ட்ரொடக்ஷனாக சொல்கிறேன். நம்ம அந்த டாப்பிக்குள்ளே வரும்போது அந்த ஃபுல்லையும் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். கிரீடம் என்பது அது ஒரு அங்கீகாரத்தை காட்டுகிறது. அது எதை காட்டுகிறது? அங்கீகாரம். இப்போது வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்க வெற்றி பெற்றான் என்கிற ஒரு அங்கீகாரம். ஸ்தோத்திரம். நமக்கு அப்போது கிரீடம் என்பது நம்முடைய ஒவ்வொரு பலவிதமான கிரீடங்கள் உண்டு. அது நம்முடைய ஒரு அங்கீகாரத்தை என்ன செய்கிறது, காட்டுகிறது. சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, கிரீடம் என்பது அடையாளத்தை என்ன செய்கிறது, காட்டு. இவன் யார், அந்த கிரீடம்
இவன் யார் என்கிற அடையாளத்தை என்ன செய்கிறது? காட்டுகிறது. புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, கிரீடம் என்பது அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரதிபலனை என்ன செய்கிறது? காட்டுது. ஸோ இப்போது கிரீடம் பல விதங்களில் கொடுக்குறாங்க. மெயின் தலையில் வைப்பாங்க, ஸ்தோத்திரம். அந்த பிரதிபலன் இப்போ ஒரு மிஸ் வேர்ல்டு அவங்கெல்லாம் அந்த வெற்றி பெற்றும்போது அந்த பிரதிபலன், அவன் இத்தனை வருஷம் அந்த ஹார்ட் ஒர்க் உழைச்சான், ஆமீன், அதற்கான ஒரு பிரதிபலன் தான் அவங்க தலையில் வைக்கப்படுகிற ஒரு கிரீடம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நாலாவது, கிரீடம் என்பது அவன் வெற்றி பெற்றான் என்பதனுடைய ஒரு அடையாளம். அவன் என்ன செய்தான்? வெற்றி அன்னை எல்லாருக்கும் கிரீடம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வெற்றி பெற்றவர்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? கிரீடம் கண்டிப்பாக கொடுத்து தான் என்ன செய்வார்கள்? ஆவார்கள். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது நம்ம இது ரொம்ப முக்கியம். நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடங்கள் இல்லைன்னா இது எதை கண்டு நம்ம வெற்றி பெற்றோம், நம்முடைய ஒரு அடையாளம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம். அதாவது இந்த கிரீடம் அது பேசும். அது என்ன செய்யும்? பேசும். இப்போது எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிங்க. எஸ்தர் 2:17. ராஜா பார்க்கிலும் அன்பு வைத்தான், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயமும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் ராஜ கிரீடத்தை அவன் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கும். இனி அந்த கிரீடம் பேசும். கிரீடம் பேசும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கிரீடம் எஸ்தருக்கு தலைக்கு மேலே இருந்த கிரீடம் என்ன பேசுச்சு? இவள் ராணி. இவ யாரு? ராணி. ஆமேன். எஸ்தருக்கு தலையின் மேல் கொடுக்கப்பட்ட கிரீடம் என்ன காண்பித்தது? இவள் அகாஸ்வேர் ராஜாவுடைய மனைவி. அப்போ கிரீடம் என்ன செய்கிறது? பேசுகிறது. இங்கே நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு கிரீடம் பெறுவது முக்கியம், அதை காட்டிலும் கிரீடம் கொடுக்கப்படுகிற நபர் ரொம்ப முக்கியம். ஆமேன். இந்த 17 கவனிங்க. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கல எஸ்தர் மேல் என்ன வைத்தான்? அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கலாம் அவளுக்கு அவன் ராஜ சமூகத்தில் தயையும் பட்சம் கிடைத்த. ஆகையால் அவன் யாரு? ராஜா அகாஸ்வேர். அவன் இன்னொரு ஆளை வைத்தல்ல, அந்த மனிதன் ராஜா ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் என்ன செய்தால்? வைத்தாள். நான் கொடுக்கப்படுற கிரீடம் நான் அடுத்த வாரம் ஆண்டவர் அனுமதித்த பேசுவேன். ஆமேன். ஒரு நாள் வரப்போகிறது. நான் சும்மா லைட்டாக சொல்கிறேன். ஒரு நாள் வரப்போகிறது. இப்போ கொடுக்கப்பட்ட கிரீடங்கள் சில இது இருக்கு, நான் அதை சொல்கிறேன். ஆனால் பவுலுக்கு ஒரு நம்பிக்கை போல் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவருக்காக ஓடினோம், ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டோம், இயேசுக்காக நம்ம உழைத்தோம், பலவற்றை நாம் விட்டு ஆண்டவருக்காக வாழுகிறோம். நமக்காக ஒரு கிரீடத்தை எப்படி அகாஸ்வேர் ராஜா ஆமேன் எஸ்தருடைய சிரசின் மேல் வைத்தாரோ, அதே போல் நம்முடைய மணவாளனாகிய இயேசு ஒரு நாள் நம்முடைய சிரசின் மேலே கிரீடத்தை கர்த்தர் வைக்கத்தான் போகிறாரு. ஆமே. அதற்காகத்தான் நம்ம ஓடுகிறோம். கண்டிப்பாக நம்முடைய சிரசிலே கிரீடம் வைக்கப்படும். அது ஆமேன். அந்த நாள் அந்த கிரீடத்தை ஆமேன் ஸ்தோத்திரம் அகாஸ்வேர் ராஜா எஸ்தருக்கு தலையில் வைத்த அந்த கிரீடம், அந்த நாள் எஸ்தருடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். அந்த நாள் எஸ்தருடைய வாழ்க்கையிலே கழிகூறுகிற ஒரு நாளாக இருந்துச்சு. அந்த நாள் பல நாட்களாக காத்திருந்தது. அந்த மறைந்திருந்து பிரயாசப்பட்டதுக்கான ஒரு பிரதிபலன் அன்றைக்கு அவளுடைய கிடைத்தது. நான் சொல்கிறேன், இந்த பைபிளை தூக்கி நம்ம ஆண்டவருக்காக வாழுகிறோம். அதை மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. இயேசு சீக்கிரமாய் வருவார். அவர் வருகிற எல்லா அடையாளங்களும் தேசத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. நான் அதுதான் என்னுடைய மெசேஜ், என்னுடைய டாப்பிக்கு.
பட் அதை அது அறிவுக்காக நம்ம அறிய வேண்டும் என்பதற்காக நான் அதை மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் அனுமதிச்சால் இந்த கிரீடம் டாப்பிக்கை முடிச்சுட்டு அதை தொடங்க கர்த்தர் கிருபை செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை நிச்சயமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் மரணத்துக்கு பிறகு 2 இடங்களுக்கு செல்லுகிறான். ஒன்று நரகம், இன்னொன்று பரலோகம். நாம் கர்த்தரை தேடுகிற நோக்கம், ஆமென், இயேசு இந்த பூமியில் வந்தது நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் உயர்த்துவதற்கும் நன்மை செய்வதற்காக மட்டுமல்ல. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆமென். இலவசமாக இரட்சிப்பை தருவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இங்கே இருக்கிற நாம் எல்லாரும் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இன்றைக்கி இந்த சபையில் நம்ம எல்லாரும் எப்படி ஒன்று சேர்ந்து நாம் ஆராதிக்கிறோமோ அதே போல் இனி ஒரு நாள் வரும், அன்றைக்கு நாம் பரலோகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரோடு நாம் சேர்ந்து அன்றைக்கும் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இப்பொழுது நாம் மட்டும்தான் இருக்கிறோம். அன்றைக்கு உள்ள ஆராதனை அது வேறு மாதிரி இருக்கு. நம்முடைய ஆராதனையில் இயேசு இருப்பார், பிதாவானவர் இருப்பார், தேவ தூதர்கள் நம்மோடு கூட இருப்பார்கள், மரித்த பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். தாவீது, சாமுவேலு, ஸ்தோத்திர, ஆபிரகாம், ஈசாக், நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் நம்மோடு கூட இருப்பார்கள். நாம் எல்லாரோடு சேர்ந்து ஒரு நாள் அந்த பரலோகத்திலே நாம் சீக்கிரமாய் அவரை ஆராதிக்கத்தான் போகிறோம். நம்முடைய உதடுகள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று நாம் சொல்லுகிறது. இந்த விசுவாசமும் இந்த நம்பிக்கையும் அன்றைக்கு இருந்த சில வருடங்களுக்கு முன்பாக இருந்த தேவ மனிதரிடத்தில் அதிகமாக இருந்தது. அதனால அவர்கள் எல்லாரும் ஆமென் ஸ்தோத்திரம் மரணத்தை கண்டு பயப்பட்டதே இல்லை. மரணம் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. மரணம் சந்தோஷமாக இருப்பது ஒரே ஒருத்தங்களுக்கு மட்டும்தான், அது ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான். ஏனென்றால் அவர்கள் மரணத்துக்கு பிறகு நாம் எங்கே போவோம் என்பது அவர்களுக்கு நன்றாக என்ன செய்யும் தெரியும். அதனால் பவுலுக்கு ஆமேன் அது தெரிந்தது. அதனால தான் நான் மரிக்க போகிறேன் என்று பவுல் சொல்லாமல் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை என்ன செய்தேன் முடிக்கிறேன். நான் மரிக்கிறேன் என்று பவுல் சொல்லவில்லை, நான் ஓட்டத்தை என்ன செய்கிறேன் முடிக்கிறேன். இப்போ எதற்கு போகிறேன்? எனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் போகிறேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்குள்ளே நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு தெரிந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தார்கள் என்றால் நாம் அவர்கள் இப்பொழுது இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள், பரதேசில் இருக்கிறார்கள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் கலிகூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், நாமும் ஆண்டவருக்காக ஓடும். கண்டிப்பாக நம்ம நீண்ட ஆயுளுக்காக நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம பேசுகிறோம். ஆமாம், எல்லாம் ஓகே தான். ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு நாள் மரித்துத்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கோபப்படக்கூடாது, கோபப்பட்டாலும் பரவாயில்லை. ஆமேன். அந்த பாக்ஸு அதுக்கு பேர் எனக்கு கரெக்டாக தெரில, கொஞ்சம் சொன்னது அந்த பாக்ஸ் அது ஃப்ரீசரில் இன்னொன்று மரத்தில் செய்வாங்களே, சோத்திரம். ஆமாம், அதை எங்கேயாவது பார்த்தா அடிக்கடி நினைக்கணும், நானும் ஒரு நாள் இதுக்குள்ளே என்ன செய்தான் ஆகணும். ஆமேன். நாளையில் உண்மைதானா? சோத்திர பாஸ்டர் இதெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் பேசலை. ஆமாம், ஆனால் இது பேசினாலும் பேசாட்டாலும் இது உண்மைதான். ஆமே. ஆனால் நமக்கு என்னென்ன, இது நமக்கு அது ஆனால் நமக்கு இன்னொன்று தெரியும், நாம் எங்கே போகிறோம் என்று தெரிந்தால் இது நமக்கு பயமுறுத்துகிற பாக்ஸாக தெரியாது. ஓகே, ஆமேன், அப்படி தான் இருக்கு. ஏன்னா பவுலுக்கு மரணம் என்பது ஓட்டத்தை முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு நீதியின் கிரீடம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, அதனால் நம்ம ஆண்டவருக்காக வாழுவோம். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள், ஒருவேளை நான் ஆகஸ்டில் ஞானஸ்நானம் 6 நடத்த நினச்சேன், மார்ச்சிலே எடுக்கணுன்னா கூட நீங்கள் ரெடி ஆச்சுன்னா நான் தரக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஏன்னா மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை நிச்சயமாக என்ன செய்கிறது இருக்குது. நாம் இங்கே ஆசீர்வதிக்கப்படுவோம், இங்கே நம்ம மேன்மையாக இருப்போம். அது மட்டும் இல்லை, உண்மையான ஓட்டம் என்பது இது கொஞ்ச காலம்தான். ஒரு 80 வயசு ஆனால் ஆமேன். ஸோ எனக்கு எங்கிட்டே பலர் சொல்லியிருக்காங்க, பாஸ்டர்
எங்கள் அம்மா எடுத்து கொள்ளப்படுவதற்காக ஜெபம் பண்ணுங்க. அதை ஸ்டாண்டர்டாக சொல்லுவோம். கஷ்டப்படாமல் எடுக்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. எங்கிட்ட பலர் எனக்கு ஞாபகத்தில் ஒரு 4-5 பேர் சொல்லிட்டாங்க சோத்திரம். அப்போ அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு அது ஒரு பக்கமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன தோணுதுன்னா, நம்ம கொஞ்சம் வயது ஆகும்போது இந்த உலகமே நம்மளை அனுப்புறதுக்கு என்ன செய்யுது, அதாவது பெற்றவங்களே பிளான் பண்ணுறாங்க. என்கிட்ட சொன்ன தாய்மார்களா மற்ற அவங்க அம்மாவுக்காக சொன்னாங்க, எப்படியாவது கஷ்டப்படுறாங்க, எங்களுக்கும் முடியலை. இதுதான் உலகம். ஏன்னா என்னதான் ஆனாலும் சரி, இந்த கருப்பாக இருக்கிற முடி ஒரு நாள் வெள்ளை ஆகத்தான் என்ன செய்யும், சரி பளபளன்னு இருக்கிற முகங்கள் வாட தான் என்ன செய்யும். ஏன்னா இது மண் அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்ம மண்ணிலிருந்து என்ன செய்தார், எடுத்தார். இது மண்ணுக்கு தான் என்ன செய்யும், திரும்ப. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமா. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆண்டவரோட, இதுக்கு அழிவு கிடையாது, இதுக்கு வயது கிடையாது, இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது அந்த ஆண்டவரோடு நாம் நித்திய காலமாக என்ன செய்வோம், இருப்போம். ஆனால் அதனால் நான் பயமுறுத்துறதுக்காக அப்படி சொல்லலை. எனக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கிரீடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்து காத்து கொண்டிருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இது ஒரு சின்ன எக்ஸாம், இது சின்ன தொடக்கம். ஆண்டவர் அனுமதிச்சா நான் வருகிற சண்டே அந்த நம் பெறப்போகிற கிரீடத்தை குறித்து நான் பார்ப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அந்த எஸ்தர் இடத்தில் அவன் கிரீடத்தை வைத்த அந்த நாள் எஸ்தருக்கு வாழ்க்கையே மறக்க முடியாத நாள். எல்லாரும் பார்க்கிற அளவில் ஒரு பெரிய விருந்து பண்ணி முழு யூத ஜனங்களும் அல்லது முழு 127 நாடுகளிலே அகாஸ்வேரு ராஜாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை ஜனங்களும் அறியத்தக்க அளவில், அவன் எல்லாரும் பார்க்கத்தக்க அளவில் அகாஸ்வேரு ராஜா தன் கையிலே ஒரு கிரீடத்தை கொண்டு மணக்கோலத்தில் இருக்கிற எஸ்தருக்கு சிரசின் மேல் கொண்டு வைத்தான். அவரோட உள்ள அவ்வளோ மகிழ்ந்தது. அவரோட உள்ள அவ்வளோ அனாதை பெண், ஸ்தோத்திரம், அப்பா அம்மா இல்லாத பெண், அந்நிய தேசத்து பெண். ஆனால் இன்னொரு தேசத்தில் அவள் ராணி ஆனாள். அவள் சிரசில் கிரீடம் வைக்கப்பட்டது. எழுத்தின்படியாகவே ஒவ்வொருடைய சிரசிலையும் கண்டிப்பாக கிரீடம் வைக்கப்படும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, வேதம் யாரை கிரீடம் என்று சொல்லுகிறது? ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடங்கள் இதையும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவர் அனுமதிச்சா அடுத்த வாரம் இனி என்ன கிரீடங்கள் நமக்கு கொடுக்கப்பட இருக்கிறது, யாருக்கு அது கொடுக்கப்படும் என்பதை கவனிப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். நீதிமொழிகள் 12:4. நமக்கு வேதம் யாரை கிரீடம் என்று சொல்லுகிறது. வாசிங்க. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள். அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லுகிறது. ஆமென். இங்கே குணசாலியான ஸ்திரீயை குறித்து சொல்லுகிறது. அவள் தன் புருஷனுக்கு யாராக இருக்கிறாள்? சொல்லுங்க, சவுண்டு குறைஞ்சிட்டு. கிரீடமாக இருக்கு. அப்போது வேதம் யாரை கிரீடம் என்று சொல்லுகிறது என்றால், நான் ஆளு சொல்கிறது எல்லாம் ஒன்று ரெவலேஷன் கிடையாது, எல்லாம் வசனம்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் யாரை கிரீடம் சொல்லுகிறது என்றால், நம்பர் 1 குணசாலியான ஸ்திரீ. ஆமீன். யாரை சொல்லுகிறது? குணசாலியான ஸ்திரீ. ஆமீன். இங்கு இன்னொரு இடத்துல இருக்கிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? சாலமோன் ராஜா அழகுள்ள பெண்களை கண்டுபிடித்தான். என்ன சொல்ல, ராணிகளை திருமணம் பண்ணினான். ஆமீன். அழகானவர்களை திருமணம் பண்ண, அழகுள்ளவர்களை கண்டுபிடித்தான். ஆனால் அது கண்டுபிடிச்சு 700+ 300 இருந்துச்சு. ஆனால் சாலமோன் யாரை கண்டுபிடிக்கவில்லை என்றால், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்போது வேதம் யாரை முக்கியப்படுத்துகிறது? குணசாலியான ஸ்திரீ. ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. முதல்ல நான் ஸ்திரீகளை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஒரு கிரீடம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே என்ன? ஆமேன் இல்லை.
நம்ம சிரசின் மேலே கிரீடம் வைக்கப்படும். ஆமே, ஹல்லேலூயா. அது கொடுக்கப்படுகிற கிரீடம், அது நம்ம பார்ப்போம் அடுத்த வாரம். ஆனால் நாம் ஒரு பக்குவம் உள்ள ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயாக இருந்தால் அவர்களை வேதம் அல்லது கர்த்தர் எப்படி பார்க்குறான்னா ஒரு ஸ்திரீயாக அல்ல, ஒரு கிரீடமாக என்ன செய்கிறது கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதே கர்த்தர், அதே வேதம் குணசாலி இல்லாத போது அவர்களை ஒரு எலும்புரிக்கையாக பார்க்குது. அதில் ஒரு ஆமேன் இல்லை, பாஸ்டர் மட்டும்தான் ஆமேன் சொல்கிறாரு. எப்படி பார்க்குது சொல்லுங்க? நான் வசனம் தானே. ஆமேன், ஹல்லேலூயா. எப்படி பார்க்குது? எலும்புரிக்கையாக பார்க்குது. எலும்புரிக்குன்னா அது எப்படின்னா சரீரத்துக்குள்ளே ஒரு வியாதி வந்துச்சு. சில வியாதி, இந்த டிபி அந்த வியாதி, காச நோய், அது இந்த HIV, இப்படி சில வியாதிகள், இந்த கேன்சர், இப்படிப்பட்ட சில வியாதிகள் என்ன செய்யணும்னா உள்ள ஒரு மனுஷனுக்குள்ளே போச்சுன்னா ஆமீன் அவங்கள ஆளை அடையாளம் தெரியாத அளவுக்கு மெல்லிய வச்சிடும். சோத்திரம். நான் சிலரை பார்த்துருக்கேன், என்ன காட்டிலும் குண்டாக இருந்த ஆட்கள் எல்லாம் இந்த வியாதி வந்தபோது ஒரு கேன்சரில் பாதிக்க அப்படி எலும்பாக மாற்றி, அப்போ அந்த வியாதி அந்த ஆளை எலும்புரிக்கி ஆக்கிட்டு, HIV அப்படி ஆக்குது, காச நோய் டிபி அப்படி ஆக்குது. கடைசியில் அவர்களை ஒன்றும் இல்லாமல் அவங்க பலனை எடுத்து வாழ்க்கையை அழித்து பணத்தை அழித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குது. இதுக்கு பவரு ஆமேன், வாழ்க்கையை அழித்து குடும்ப சரீரத்தை அழித்து ஆமேன் ஸ்தோத்திரம் பணத்தை அழித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுக்கு இந்த எலும்புரிக்கி ஆகிய இந்த நோக்கி இருக்கிற பவரு, அதே பவரு பெண்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தை அழித்து நாசமாக்கி சுக்குநூறாக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்குற பவரு ஆண்களுக்கு இல்லை, யாருக்கு தான் இருக்குது சொல்லுங்க? கோபப்படாதுங்க. குணசாலியான புருஷன் மனைவிக்கு கிரீடமாக இருக்கிறான்னு பைபிள் சொல்லலை, வசனம் இல்லை. அப்படி இருந்தால் எடுத்து காட்டுங்க, நான் எடுத்து சொல்கிறேன். ஆனால் பைபிள் என்ன சொல்லணும்? குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு யாராக இருக்கிறார்? நான் சொல்கிறேன், மனைவி நினைத்தால் எப்பேற்பட்ட குழியில் கிடக்கிற குடும்பத்தையும் ஆமேன் கண்மலையிலே கொண்டு வரவும் முடியும். ஒரு மனைவி நினைத்தால் கண்மலையில் இருக்கிற குடும்பத்தை பாதாளத்தை கொண்டு தள்ளுறதுக்கும் ஒரு மனைவியால் முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த புருஷன்மார் வெளிநாட்டுக்கு போனால் கூட அந்த வீடு நல்லா இருக்கும், அப்படி அந்த அப்பா இல்லை அந்த ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். அதே இது புருஷன் இங்கே ஊரில் இருந்துட்டு மனைவி வெளிநாட்டில் இருந்து பார்க்கட்டு, ஸோ ஒரு நாள் அவர் பைத்தியம் பிடிச்சி என்ன செஞ்சிருவாங்க, ஓடிடுவார். முடியாது, இருக்கும்போது டிஸ்டர்பாக தான் தெரியும், ஆனால் இல்லாமல் இருந்தால் பைத்தியமே என்ன செஞ்சிடும், பிடிச்சோம். இது நான் சொல்கிறது, ஆண்டவர் மனிதர்களை படைத்த ஒரு வடிவம், ஒரு அமைப்பு. இது இப்படி தான் இருக்குது. புரிகிறவங்க ரலையிலையும் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்போது நம்முடைய ஸ்திரீகள், நம்முடைய சபை மக்கள் ஆவிக்குரியவர்கள் என்பவர்கள் நாம் யார் என்று உங்களை யார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் கிரீடம் என்று வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. நாம் குணசாலியான ஸ்திரீகள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். குணசாலியான ஸ்திரீ. நம்ம குடும்பத்தை மைனஸாக பார்க்காதுங்க. நான் சகோதரிகளிடத்தில் பேசுகிறேன். ஏன்னா புருஷன் எவ்வளோ மோசமாக இருந்தால் குடும்பத்தை கொண்டு வர முடியும், கட்ட முடியும், உருவாக்க முடியும், மேன்மை. எவ்வளோ குடிகார புருஷமார ஸ்திரீ பெண்கள் ஊழியக்காரங்களாக மாற்றிருக்காங்க தெரியுமா? ஹலோ, எங்கள் அப்பா குடிகாரர் இங்கே வரும்போது கர்ச்சித்துட்டு இருந்தார்ல. ஸோ இன்றைக்கி ஊழியக்காரராக மாற்றினது எங்கள் அம்மா. பல ஜபம் மாற்றினது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பல சாட்சிகளை என்னால் தைரியமாக சொல்ல முடியும். எவ்வளோ மோசமான நபர்களையும் நல்லாக்க முடியும். சில ஆண்களை கேள்விப்படுறேன், இவன் கல்யாணத்துக்கு முன்புறகு குடிக்க மாட்டான், என்னைக்கு இவ்வளோ கட்டுனானோ அதுலண்டு இவன் குடிச்ச ஆரம்பித்தான்னு. ஸோ நான் கேட்டிருக்கேன் என் காதில். ஸோ அப்போது நல்லா இருந்த ஆம்பளை குடிகாரனாக மாற்றினது யார் தான்? அது எலும்புரிக்காங்க. அதை பொம்பளைன்னு சொல்லக்கூடாது, கிரீடன்னு சொல்லக்கூடாது. பைபிள் லாங்குவேஜில் அது என்ன இருக்குது? நம்மளால் முடியும். இந்த குறை சொல்கிறதோ இருக்குது, மைனஸ் இருக்குது. இவங்க நல்ல பக்குவம் உள்ள லேடிஸ் எல்லாம் உள்ள எவ்வளோ மைனஸ் உள்ளே போட்டுட்டு வெளியே காட்டவே மாட்டாங்க.
அந்த புருஷனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, காட்டி கொடுக்கவே மாட்டாங்க. எனக்கிட்டலாம் சிலர் கம்ப்ளைண்ட், அந்த ஜெப குறிப்பாட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஆமேன் ஸ்தோத்திரம், ஒரு பக்கம் இது இருக்கும், இன்னொரு பக்கம் இன்னும் ஏன் இப்படி பண்ணுறாங்க. அதனால் நான் வலிய மறந்துட்டு அப்படி நான் சொல்ல வரல, எல்லாருக்கும் உணர்வு இருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, எப்பேற்பட்ட குடும்பத்தையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு குணசாலியான ஸ்திரீயால் முடிந்திருக்கிறது. ஒரு ஆண் நினைச்சா குடும்பத்தை கொண்டு வர ரொம்ப கஷ்டம். அது அது ஏதோ எங்கோ ஒன்றோ ரெண்டோ எங்கேயாவது என்ன சொல்ல அபூர்வமாக நடந்தால் தான் உண்டு. பட் ஒரு மனைவி நினைத்தால் கொண்டு வர முடியும். அவருடைய அன்பு, அவருடைய விசாரணை, கரிசனை, கேரிங். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ ரசிப்பாங்க, அவ்வளோ சகித்து அவங்களுடைய ஜெபம், அந்த ரங்கத்தில் பண்ணுகிற விண்ணப்பம் அவங்க குடும்பத்தை கட்டி எழுப்பி ஒரு நாள் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு இருக்கும். நீங்கள் குணசாலியான ஸ்திரீ என்றால் வேதாகமம் உங்களுக்கு கொடுக்கிற பெயர் என்னென்றால் நீங்கள் கிரீடம். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் கிரீடம். சகோதரிகள் மட்டும் சொல்லுங்கள் கை கொடுத்து. ஹல்லேலூயா. ஆமென். எலும்புரிக்கியா மட்டும் என்ன செஞ்சிடாதுங்க, தயவு செய்து அது குடும்பத்தை நாசாக்கிடும். கர்த்தர் கட்டுவார். ஏன்னா அந்த அந்த பவர் ஆமென் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் என்னென்னா சோத்திரம், ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரிகள் இன்னும் பவர்ஃபுல்லுக்கு காரணம், திருமணம் பண்ண பிறகு புருஷன் வீட்டில் வந்து இருந்துடுறாங்க. ஸோ கொஞ்ச நாள் ஆச்சுன்னா முதல்ல வரும்போது அழுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தாண்டி விரட்டி விட்டாலும் போக மாட்டாங்க. இதே இது ஒரு ஆம்பளையை கொண்டு உனக்கு அவங்க என்ன ஒய்ஃபுக வீட்டில் போய் 3 நாள் இருன்னு சொல்லி பாருங்கள், அவன் 3 வருஷத்தை தாண்டின மாதிரி இருக்கும். ஸோ வாய்ப்பு இல்லை. ஸோ அங்கே நல்ல சாப்பாடு தான், ஒரு வேலையும் செய்யாண்டாம், 3 நேரம் சாப்பாடு வருது, நல்ல மரியாதை கிடைக்குது. இதுதான் ஒரு வாரம். ஒரு நாளில் சோத்திரம் நீ வேணா இரு, ஆமேன் என்னை விடுன்ட்டு முடியாது. ஆனால் ஸ்திரீகளை பார்த்து இது ஆண்டவருடைய அமைப்பு. கர்த்தர் அந்த அளவுக்கு மேன்மையாக வச்சிருக்கிறார். ஆனால் அதனால தான் சொல்கிறார், அவர்கள் கிரீடம். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி. ஆமேன். நேற்றைக்கு ஒரு பாஸ்டர் அங்கே கன்வென்ஷனில் மெசேஜ் கேட்டிங்களான்னு தெரியல, அவர் ஒரு புருஷன் தன் மனைவியை பேரை காலை கூட்டத்தில் சொன்னான்னு நினைக்கிறேன். அப்போ அதனால் கேட்டிருக்க மாட்டீங்க. புருஷன் மனைவிக்கு பேரை மொபைலை எப்படி சேவ் பண்ணி வச்சார்னா ஹார்ட் அட்டாக்குன்னாக்கும். ஸோ எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்காரு, ஹார்ட் அட்டாக். அது வந்தாலே நமக்கு ஹார்ட் வெடிச்சிரும் பாஸ். அதனால் அது ஃபுல் நேம் போட்டால் பிரச்சனை. அதனால் HT அப்படின்னு போட்டிருக்கு, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி. சோத்திரம். அப்போது அந்த மனுஷன் அவருக்கு அவார்டு கொடுக்கணும். அப்போ அவர் கிரீடத்தை கல்யாணம் பண்ணல, எலும்புரியை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கார். சோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நம்ம அப்படி நம்ம சபை சகோதரிகள் குணசாலியான ஸ்திரீகளாக இருப்பீர்களாக. உங்கள் குடும்பம் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் உங்களால் கட்ட முடியும், உங்களால் ரெடியாக்க முடியும். குறைகளே பேசாதுங்க. குறை இருக்குது, மைனஸை உங்கள் குறைகளையும் உங்கள் வலிகளையும் உங்கள் வேதனைகளையும் ஆண்டவரிடத்தில் கொண்டு இறக்குங்க. அவரிடத்தில் கண்ணீர் விடுங்க, அவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. அவரிடத்தில் பரிகாரம் உண்டு, அவரிடத்தில் பரிகாரம் உண்டு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. 2வது வேதம் யாரை கிரீடம் என்று சொல்லுகிறது? நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. இங்கே 2 சொல்லுது, பிள்ளைகளையும் சொல்லுகிறது, பிதாக்களையும் சொல்லுகிறது. பிள்ளைகளின் மேன்மை யார்? அவர்கள் பிதாக்கள். ஆனால் இன்னும் சொல்லப்போனால் முதியோருக்கு யார் கிரீடம்? பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். இதை நான் ஒரே வேர்டுன்னு சொல்லாமல் அந்த 3 பாயிண்ட்டும் அந்த வேர்டு, பிள்ளைகள், பெற்றோர், இவர்களெல்லாம் வேதாகமம் கிரீடமாக என்ன செய்கிறது? இப்போ பிள்ளைகள் நமக்கு கிரீடம். எல்லாரும் சொல்லுங்கள், பிள்ளைகள் நமக்கு கிரீடம். உண்மைதானா பெற்றோரே? ஆமேன். சத்தமாக ஆமேன். சில இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். பிள்ளைகள் குடிகாரங்களாக இருந்தாலும் பெற்றோருக்கு அது கிரீடம் தான். காக்கைக்கு தன் குஞ்சு
ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. விட்டு கொடுக்கவே மாட்டேன். கிரீடம். நான் இதில் ஒன்று வேட மட்டும் சொல்கிறேன். பிள்ளைகளை மனதார பிளஸ் பண்ணுங்க. பிள்ளைகளை என்ன செய்யுங்க? ப்ளஸ் பண்ணி பழகுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய காது பெற்றோருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்கட்டும். நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ முன்னைக்குன்னு சொன்னோம், நம்ம பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பார்களாக கேட்குது. உன்னை பார்க்க வந்தாலே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும் கேட்குது. உள்ள யாரும் சத்தமாக ரலையிலையும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கள். பிள்ளைகள் ஆமை முதியோருக்கு பெற்றோருக்கு யாராக இருக்கிறார்கள்? கிரீடமாக இருக்கிறார்கள். அவர்களை உதாசீனமாக விட்டுற வேண்டாம். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், உத்தரவாதம் எடுப்போம். ஆமை பைபிள் சொல்லுது கிரீடம். அடுத்து அந்த பிள்ளைகளுக்கு மேன்மை யாராக இருக்கிறார்கள்? பிதாக்கள். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அதை இன்னும் லாங்குவேஜ் சொன்ன போனால் பெற்றோர்கள். சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாரும் எனக்கு முகத்தை ஒரு 3 நிமிஷம் பாருங்கள். உங்கள் பெற்றோர் உங்களுக்கு கிரீடம். பிள்ளைகள் மட்டும் நான் சொன்னதுக்கு ஆமேன்னு சொல்லணும். பிள்ளைகள் சொல்லுங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர் உங்களுக்கு கிரீடம். ஆண்கள் பகுதியில் சத்தம் வரல. சோத்திரம். ஒரு முறை கூட, ஏன்னா சொல்லி பழக்கலாம், அதனால் ஒரு முறை கூட சொல்கிறேன். ஆமே, உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு கிரீடம். ஸோ எப்படியோ புட்டு 2 பைய வெளியே வந்து அந்த புட்டு குழல் அது அந்த 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 பைப்பு சோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பெற்றோர் ஒருவேளை ரொம்ப படிப்பு இருந்திருக்கார். நம்ம பிள்ளைகளை என்ன கவனிக்கணும்? எனக்கு முகத்தை பார்க்கணும். ஆண்கள் பெண்கள் 2 பேரும் என் முகத்தை பார்க்கணும். நம்முடைய பெற்றோருக்கு பெரிய அளவு படிப்பு இருந்திருக்கா? உங்கள் அளவில் இங்கிலீஷ் தெரியாமல் இருந்திருக்கலாம். உங்கள் அளவுக்கு என்ன சொல்ல, பெரிய அளவுக்கு பெரிய அந்த ஒரு அதுக்கு ஒரு பர்சனாலிட்டி இல்லாமல் இருக்கலாம். உங்கள் அளவுக்கு பெரிய ஒரு டேலண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் உங்கள் பெற்றோரை நீங்கள் அற்பமாய் பார்க்காதிருங்கள். அற்பமாய் பார்க்குறீங்கன்னா உங்கள் தலைக்கு மேலே நீங்களே தீயை எடுத்து ஊற்றுறீங்கன்னு அர்த்தம். பெற்றோர் உங்களுக்கு கிரீடம். பாஸ்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பெற்றோர் தான் என்ன காட்டலும் என் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு ஏங்குற ஒரே ஒரு இருதயம், அது பெற்றோருடைய இருதயம் மட்டுமே. நான் வலிச்சாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருக்குன்னு இரவு பகலாய் உழைக்கிற ஒரே ஒரு இதம் பெற்றோர். அதை நான் மறுக்கவே முடியும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம் உங்கள் பெற்றோர் பெரியவளோ ஒன்று சம்பாதிக்காட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு கிரீடம். பிள்ளைகள் மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் கூட சத்தமாக ஆமேன் ஸ்தோத்திரம். நாம் கோபப்படுத்தலாம், அடிக்கடி சொல்லணும். கோபப்படுத்தலாம், பட்டு உங்கள் பெற்றோரை காயப்படுத்தாதுங்க. பெற்றோர் உங்களை நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டாங்கன்னா நீங்கள் மறுத்தாலும் சரி, அது நான் சொல்கிறேன் அந்த வேடை, அது சாபம். பெற்றோர் என் பிள்ளை இப்படி பண்ணிட்டானே, இப்படி இது ஏன்னா கோபப்படுத்தினா அது பிரச்சனை இல்லை. கோபம் அது வேற. பட்டு காயம், அந்த என் பிள்ளைகளை நினச்சி இப்படி இவன் பண்ணிட்டானே, இவன் பண்ணிட்டாளேன்னு சொல்லி வருத்தப்பட்டு காயப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துக்கு நீ போனாலும் கஷ்டம். அடுத்து அவங்க உன்னை மனசார பிளஸ் பண்ணாத வரைக்கும் நீ என்ன சிறகே இருந்தாலும் சரி ஒன்னால் பறக்க முடியாது. பிரைசலாம். ஏன்னா பைபிள்னு சொல்லுது, எப்படி பெற்றோருக்கு பிள்ளைகள் கிரீடமோ அதே போல் பிள்ளைகளுக்கு பெற்றோரும் கிரீடம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்ம 2-3 வாரம் ப்ராஃபெட்டிக் மெசேஜ் அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. பட்டு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா போன வேலைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில, இது கிரீடம் என்கிற வேடையை சிந்தையில் விழுந்த உடனே நான் அந்த மெசேஜை மாற்றிட்டு இதை குறித்து யோசிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பெற்றோரை சந்தோஷமாக வைங்க. பெரியவங்களை பார்த்து சொல்கிறேன். நம்ம மற்ற இன்னும் மேரேஜ் ஆகிட்டு இதாகிட்டு நம்ம பெற்றோர்
சில நேரம் வயசாகுது, பலன் குறைஞ்சு போகுது. சில வேளை அவங்களுடைய சில செய்கை உங்களை கோபப்படுத்துது, உண்மைதான். ஆனாலும் பலன் இருக்கிற வரையிலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்மையாய் செய்யுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா கிரீடம் இங்கே பாருங்கள். ஆமேன். சொந்த பிள்ளைகள் முதியோர்ன்ற ஒரு வேடம் அங்கே வருது. அப்போ பிள்ளைகளுக்கு முதியோரும் கிரீடம் தான். இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு முதியோர் யாராக தெரியுதுன்னா டிஸ்டர்பாக தெரியுது. போய் சேரவும் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. நான் கேட்குறேன், நம்மளும் ஒரு நாள் முதியோராக மாறுவோன்றதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஹலோ, இப்போ எலும்பு நல்லா இருக்குது, நம்ம நிமிர்ந்து நிற்கிறோம். எல்லாம் ஒரு 15-20 வருஷம் தாண்டுப்போ தெரியும். 2 பல்லு விழும், முடி நரைக்கும்போ தெரியும். ஒரு அலையிலே சொல்லுங்கள். இப்போ என்னத்தை தின்னாலும் கரைச்சி உள்ளே போகும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு இனிப்பை தொட்டாலும் போது ராத்திரி தூக்கம் போயிடும். இது மனிதன் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் நம்ம வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச முதியோர்கள் உங்கள் வீட்டில் இருப்பாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆமேன் அவர்களை செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்து தான் ஆகணும். ஆமேன். அது கிரீடம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாம் செய்கிற இந்த கடமைகள் நாம் முதியோராகும்போது அது நமக்கு கை கொடுக்கும். காது கேட்கல, முதியோரை கவனிக்கும் போது நம்ம சிந்தை வரணும். ஆமேன். நானும் ஒரு காலத்து இதே போல் முதியோரை என்ன செய்வேன், மாறித்தான் ஆவேன். சத்தமாக ஆமேன். அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் இவர்கள் பிள்ளைகளையும் கிரீடம் என்று வேதம் சொல்லுகிறது. பெற்றோரை, முதியோரை, அந்த 3 வேடம் சேர்த்து பிள்ளைகள், பெற்றோர், முதியோர், இவர்கள் 3 பேரையும் வேதகமம் யாருன்னு சொல்லுது, கிரீடம். சத்தத்தை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க. காது கேட்கல. ஹல்லேலூயா. 3வது ஏசாயா 62:3. ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் நீ ராஜ முடியுமாயிருப்பாய். ஆமேன். வந்திருக்கணுமே சத்தமாய். ஹல்லேலூயா. 3வது வேதம் யாரை கிரீடம் என்று சொல்லுகிறது என்றால் அவருடைய ஜனத்தை. அது ஒரு காமன் வேர்டு, அதனால் அப்படி சொல்கிறேன். அது இன்னும் டீப்பாக சொன்னால் அவரை ஆராதிக்கிறவர்களை, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களை, விசுவாசிகளை, இவர்களை வேதம் சொல்லுகிறது. அவருடைய கரத்தில் நீ எப்படிப்பட்ட கிரீடமாக இருக்கிறாயாம். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தை. எப்படிப்பட்ட கிரீடம்? பக்கத்தில் உள்ள கை கொண்டு சொல்லுங்க. நீங்க தேவனுக்கு அலங்காரமான கிரீடம். ஆமேன். சத்தமா சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒருவேளை அலங்கோலமாக இருக்கலாம், ஒருவேளை கருப்பாக இருக்கலாம், இல்லைன்னா என்ன ரொம்ப எஜுகேட்டட் இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆமேன். ஒருவேளை நீங்கள் அலங்கோலமாக தெரியலாம். பட் நீ தேவனுடைய பிள்ளையானால், நீ அவருடைய ஜனமானால், அவருடைய கரத்தில் நீ யாராக இருக்கிறாய்? அலங்காரமான கிரீடம். சத்தமாக சொல்லுங்க. யாரு? இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. நான் அலங்காரமான கிரீடம். ஆமேன். உண்மைதானா? ஒத்துக்கொள்றீங்களா? சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஓகே. 4 வேதம் யாரை கிரீடம் என்று சொல்லுகிறது? 1 தெசலோனிக்கேயர். இது வசனம், அதனால தான் நான் வசனத்தை எடுத்து சொல்கிறேன், நாட் ரெவலேஷன். இது வசனம், இது நமக்கு வேணும் இந்த வார்த்தைகள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாயிருப்பவர்கள் யார்? கிரீடம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது
அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். அதாவது நீங்கள் அல்லவா கிரீடமாய் இருப்பீர்கள். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்படி சொல்லுகிறேன், யார் தேவனுடைய வருகைக்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் யாராக இருக்கிறார்கள்? சத்தமா கிரீடம். அவருடைய ஜனம் கிரீடம். இங்கே பவுல் சொல்லுகிறார், அவருடைய வருகைக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா யாராக இருப்பீர்கள்? கிரீடமாக இருப்பீர்கள். அப்போ அவருடைய வருகையில், அப்போ நான் இப்படி சொல்லுகிறேன், இயேசு யாரை சேர்க்க வரப்போகிறான்னா கிரீடங்களை சேர்க்க வரப்போகிறான். ஆமேன். யாரு கிரீடம்? நாங்கள் தான் அந்த கிரீடம். திரும்பவும் சொல்கிறேன், இயேசு வரப்போகிறார். ஆமேன். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், இந்த பந்தேவசுகாரங்க கிறிஸ்தவங்களை காட்டில் இந்த பந்தேவசுகாரங்களுக்கு வேறு வேலை இல்லை, இயேசு வரப்போகிறான்னு சொல்லி ஏமாற்றிட்டு பிரசங்கம் பண்ணி அவன் தான் செத்தான ஒளியை பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய தலைமுறையிலே இயேசுடைய வருகை இருக்கும். அதற்கான அத்தனை அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமேன். யுத்தங்கள் இன்னும் முடியலை. ஒரே மொழி வருகிறது. தமிழ் வாழ்கன்னு என்னத்தை கற்றுனாலும், நான் கற்றுனாலும், ஆமேன், என்ன கற்றுனாலும் தமிழ் அழிந்து கொண்டிருப்பது உண்மை, கசப்பான உண்மை. ஆமேன். அவ்வளோ இது பண்ணுறவங்க பிள்ளைகளை தமிழ் மீடியத்தில் சேர்க்கணும். இப்போ கவர்மெண்ட்டே இங்கிலீஷை கொண்டு வருது. இதெல்லாம் நான் குறை சொல்ல, நம்ம பிள்ளைகளை மெட்ரிகுலேஷன் தான் சேர்க்குறோம், மற்ற இதில் சேர்க்குறோம். ஆனாலும் இங்கிலீஷுக்கு நமக்கு தேவை. ஏன்னா தமிழ் நாட்டில் மற்ற எல்லா லாங்குவேஜும் பொதுவான லாங்குவேஜ் என்பது இங்கிலீஷு. ஸோ இப்போ உள்ள நிறைய பிள்ளைகளுக்கு தமிழ் எழுதவே தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியுது. சிட்டிகளிலெல்லாம் போகும்போது ஆமேன் இங்கிலீஷ் பேசுகிறது தான் இதாக இருக்குது. அதோட தமிழ் வரமாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது, மற்ற லாங்குவேஜ் தெரியலை. இவைகள் இயேசுடைய வருகைக்கு அடையாளங்கள். பண பரிவர்த்தனை நின்று போகும், நின்று கொண்டிருக்கிறது, டிஜிட்டல். ஆமேன். ஸ்தோத்திரம். காசு பண்ணியாச்சு, ஸ்கேன் பண்ணியாச்சு, அனுப்பியாச்சு, அவ்வளோதான். இதெல்லாம் வருகையின் அடையாளங்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். இனி எலெக்ஷன் வருது, எத்தனை என்ன வசனத்தின்படி யார் ஆட்சிக்கு வந்தாலும் மாதம் என்ன சொல்ல 5000 ரூபா அக்கௌண்ட்டில் விழுந்தாலும் 10,000 வந்து விழுந்தாலும் பிரைஸ் தி லார்ட், எந்த ஆட்சியும் நம்மளை திருப்திப்படுத்த முடியாது. ஏனென்றால் தேசம் ஒருவனுடைய ஆட்சிக்காக எதிர்கொள்ள வேண்டும். ஆமாம். அந்திகிறிஸ்துடைய ஆட்சிக்கு தேசம் ஏங்கும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் வருகையின் அடையாளங்கள். அதனால் அவர் வந்தால் எல்லாம் நடக்கும், ஒன்றும் நடக்காது. ஸோ அது யார் வந்தாலும் ஒன்றும் நடக்காது. எல்லா அதிகாரத்துக்கு மேலான அதிகாரமுடையவர் இயேசு இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு யாருக்கும் ஓட்டு போடணுமோ போடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நான் தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருக்கிறேன், அவர் என்னை உயர்த்துவார். ஆமென். வருகையை பற்றி சிந்தை மறைந்து போகக்கூடாது. இன்னைக்கு இயேசு வந்தாலும் நான் போகணும், அந்த சிந்தையோடு வாழணும். ஆமேன். கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஆமேன். ஓகே, மணி 11 ஆயிற்று. இனி நமக்கு என்ன நிறைய பேசணும், அதனால் நான் ரொம்ப விளக்கம் இருக்குது. இனி நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடங்கள். இப்போ முதல்ல கவனித்தோம், வேதம் யாரை கிரீடம் என்று சொல்லுதுன்னு கவனித்தோம், ஒரு 4 காரியங்கள். ரெண்டாவது, நமக்கு கிரீடம் கொடுத்துருக்கு. நம்ம உங்கள் கையில் கிரீடம் இருக்குது, நம்மளே கிரீடம்னு கவனித்தோம். இது நமக்கு கிரீடங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம், என்னென்ன கிரீடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம். ஆமேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று இன்ட்ரோடக்ஷனை இதில் சொல்கிறேன். நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடங்களை, உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட கிரீடங்களை தேவனுடைய கண்களும் பார்க்கிறது, சாத்தானுடைய கண்களும் பார்க்கிறது. மறக்கக்கூடாது. என்ன கிரீடம் நான் சொல்கிறேன், நாராயணத்தை சொல்லுவேன். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடங்களை
தேவனுடைய கண்களும் பார்க்கிறது. யாருடைய கண்களும் பார்க்கிறது? சாத்தானுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பார்க்கிறது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ரெண்டாவது, நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடங்கள் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 25. 1 கொரிந்தியர் 9:25 வாசிக்கலாம். இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்போது 2 வித கிரீடம் இருக்குது. ஒன்று அழிவுள்ள கிரீடம், இன்னொன்று அழியாத கிரீடம். அன்றைக்கு ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒலிவ இலையில தான் கிரீடம் கொடுப்பாங்களாம். ஒலிவ இலை அன்னைக்குள்ள சரித்திரப்படி ஒலிவ இலை. அதனால அது கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடும்? போயிடும். இன்றைக்கெல்லாம் எங்கேயோ போயிட்டு பிளாட்டினம், தங்கம் அப்படி போயிட்டு. பிரைஸ் சொல்லலாம். ஹல்லேலூயா. இடையில ஒருத்தர் தங்க மாலை போட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஆரம் போடுறது தங்கத்திலே போட்டாருன்னு சொல்லி இது பண்ணாங்க. ஸோ அங்கே போயிட்டு அது அழிவுள்ள கிரீடம். இங்கே கவனிங்க. அப்புறம் முதல்ல சொன்னேன், நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை தேவனுடைய கண்களும் பார்க்கிறது. யாருடைய கண்களும் பார்க்கிறது? சாத்தானுடைய கண்களும் பார்க்கிறது. ரெண்டாவது, நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடமும் சரி, கொடுக்கப்பட போகிற கிரீடமும் சரி, அது அழியாத கிரீடம். அது எப்படிப்பட்ட கிரீடம்? சத்தமாக சொல்லுங்க. அழிவில்லாத கிரீடம். அதாவது எப்பவும் கட்ட தருவார் அப்படின்ற மெசேஜ் மட்டும் இல்லை, இது ரொம்ப தேவையான சத்தியம். இந்த பிரசங்கம் எத்தனை பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அவர்கள்தான் உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள், உண்மையுள்ள ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடமாக இருந்தாலும் சரி, கொடுக்கப்பட போகிற கிரீடமாக இருந்தாலும் சரி, அது அழிவில்லாத கிரீடம். சொல்லுங்க, என்ன எப்படிப்பட்ட கிரீடம்? இன்னும் சத்தமாக சொல்லுங்க, அழிவில்லை. மூன்றாவது ஒன்று, நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடமும் சரி அல்லது கொடுக்கப்பட போகிற கிரீடமும் சரி, இது நம்மால் நமக்கு கிடைத்ததல்ல, இது தேவனுடைய ஈவு. மற்ற இது இப்போ மற்ற கிரீடம் எல்லாம் என்னென்னா என்ன சொல்ல, அது அவங்களுடைய திறமைக்கு. இப்போ மிஸ் வேர்ல்டா அதிலெல்லாம் அது அவங்களுடைய திறமை, அவங்க உழைச்சாங்க, இல்லைன்னா அவங்ககிட்ட அது இருந்துச்சு. ஸ்தோத்திரம். ஒரு அலையிலையும் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்தருக்கு கிடைச்சது கூட அது அவளுடைய திறமைன்னு சொல்ல முடியாது, அவனுடைய கிருபைன்னு தான் சொல்ல முடியும். அலையிலும் ஏன்னா நிறைய பேர் அதுக்கு தகுதியான உண்டு. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டதும் சரி, கொடுக்கப்பட போகிறதும் சரி, இதற்கு நான் தகுதியுள்ளவனும் அல்ல ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய திறமையினால் நான் இது பெற்றது கிடையாது, இது அவருடைய கிருபையினால் எனக்கு கிடைத்தது. ஆமே, பிரைஸோ. ஒருபோதும் அப்படி நினைக்கக்கூடாது. சரி, என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஒன்று எல்லாம் தெரிஞ்சது தான், பட் சிம்பிள் தான், பட் நம்ம அது கிரீடமாக பார்க்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் வாசிங்க. லேவியராகமம் 21:12. இந்த சவுண்டு கேட்டுச்சு. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக, அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம், அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது அன்றைக்கு ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் அவங்க தலையின் மேல் என்ன வைப்பாங்க? அபிஷேக தைலம். அபிஷேகம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. நான் என்ன சொல்ல வர்றேன்னு இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க கூட சொல்லுங்க. நமக்குள் இருக்கிற அபிஷேகம், கிரீடம், இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகம் அந்நிய பாஷை பேசுறதுக்காக மட்டும் இல்லை. சர்ச்சை கரப்பறன்னு கொஞ்சம் கைத்தட்டிட்டு போறதுக்கு, அது ஒரு கிரீடம். ஹல்லேலூயா. இது ஆவியான பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே
இருக்கிறார் என்பதோட ஒரு அடையாளம் தான் இந்த அபிஷேகம். நம்ம உணர்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா எல்லாம் கைத்தட்ட முடியாது, சும்மா எல்லாம் அந்நிய பாஷையெல்லாம் பேச முடியாது. இந்த அபிஷேகம் இது ஒரு கிரீடம். ஆமென். இதில் வளரணும். அபிஷேகம் பெறாத மேக்சிமம் இதெல்லாம் யாராவது இருப்பீங்கன்னா தொடர்ந்து இந்த ஆராதனைகள் அதுக்காக ஏங்கணும். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென் ஏங்கணும். அதற்காக நம்ம ஏங்கணும். இந்த அபிஷேகம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு கிரீடம். அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிரீடம் என்பது அபிஷேக தைலம். அபிஷேகம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் சத்தமே ஆமேன். இருதயத்தை திறந்து கொடுக்கும்போது அவர் ஊற்ற ஆயத்தமாக இருக்கிறார். போன ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு சாட்சி நான் கேட்க முடிஞ்சு, அந்த கேம்புக்கு தர்மபுரியிலேருந்து 13 வாலிபர்கள் வந்தாங்க. தர்மபுரியிலேருந்து 13 தர்மபுரியிலேருந்து ஒரு சர்ச்சில் 13 அந்த சர்ச்சு பாஸ்டரோட ஒய்ஃப் இப்படி சொன்னாங்க, எங்கள் சர்ச்சோட 13 வாலிபர்களை கொண்டு வந்தோம். 13 வாலிபர்கள் அபிஷேகம் பெற்று திரும்பி சென்றார்கள். ஆமீன். சென்னையில் ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணும்போது சொன்னார், ஆமாம் அந்த அப்போ ஆந்திராவில் எங்கேயோ இருக்கிறான், ஆந்திராவில் இருக்கிறான். அவனை இந்த கேம்புக்காக சென்னை வர வைத்து எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். அவனுக்கு அங்கே பெரிய சர்ச்சு கிடைக்கல. ஆந்திராவாக அந்த ஏரியாவில் அந்த ஏரியா சோத்திர கேம்புக்கு கூட்டிகிட்டு வந்தோம். அந்த ஆள் ஒரு பெரிய ஒரு பணக்காரர், பெரிய பணக்காரில் நல்ல ஒரு ஹை பொசிஷனில் கவர்மெண்டில் வச்சுருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவருக்கு பிள்ளையை கொண்டு வந்தாங்க. ஸ்தோத்திரம். அந்த பையனையும் அந்த அபிஷேக கூட்டத்தில் கர்த்தர் அபிஷேகத்தாக நிரப்பினார். அந்த பெற்றோருக்கு அவ்வளோ சந்தோஷம். இதெல்லாம் கேட்க ஏதோ நம்ம கொஞ்ச நாட்களாக தூங்காமல் உழைத்ததுக்கு, பிரயாசப்பட்டதுக்கு கர்த்தர் சாட்சிகளை கர்த்தர் கேட்க வைக்கிறார். இது கிரீடம். இது என்னது சொல்லுங்க? கிரீடம். அபிஷேகம் என்பது கிரீடம். ஆனால் இந்த கிரீடங்கள் இழக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை அப்புறம் தியானிக்கலாம். ஒரு அலையிலே சொல்லுவோம் ஹல்லேலூயா. 2வது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிரீடம் என்பது எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். எபேசியர் கிருபையினாலே, நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், இது நமக்கு இது நம்முடைய திறமையினாலேயோ கிடைக்கல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. சத்தமா ஒரு ஆமென். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த ரட்சிப்பு என்பது ஒரு கிரீடம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 2வது நாம் பெற்ற ரட்சிப்பு அது நமக்கு கிடைத்த ஒரு கிரீடம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் உள்ள கையை கொண்டு சொல்லுங்க, நீங்கள் பெற்ற ரட்சிப்பு. சவுண்டு குறைஞ்சிட்டு கர்த்தவங்களை உயர்த்துவார்னு சொன்னால் இப்போ சத்தம் பயங்கரமாக வந்திருக்கான். இதை தான் சத்தம் மாறணும். நீங்கள் பெற்ற ரட்சிப்பு உங்களுடைய கிரீடம். அல்லேலூயா. இதுதான் பேசும். நான் சொன்னேன் இல்லை, அந்த எஸ்தர் தலைக்கு மேலே அந்த கிரீடத்தை கொண்டு ஆமென் இது வைத்தபோது ஹல்லேலூயா அது பேசிச்சு. இவன் ராணி பேசிச்சு. இவள் அகாஸ்வேர் ராஜாவுடைய மனைவி. இவள் 127 நாடுகளுக்கு இவளுக்கு அதிகாரம் இருந்தது. இந்த ரட்சிப்பு பேசும். இந்த ரட்சிப்பை குறித்து இன்னொரு இடத்துல சொல்லி, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் தேவனே கொடுத்தார். அதான் ரொம்ப முக்கியம். நான் 4 சொல்கிறேன், 4 தேவனே நமக்கு தந்தார். அதனால் கிரீடம் பெறுவது எவ்வளோ முக்கியம், அது முக்கியம். அதை காட்டிலும் மிகப்பெரிய முக்கியம் கிரீடத்தை கொடுத்தவர். ஸ்தோத்திரம். ராணி எஸ்தர் கிரீடத்தை பெற்றது எவ்வளோ முக்கியமோ அதை காட்டிலும் முக்கியம் ராஜா அவருக்கு கிரீடத்தை வைத்தார். கிரீடத்தை இந்த ரட்சிப்பு யார் தந்தா? இந்த அபிஷேகத்தை யார் தந்தா?
நம்முடைய பாரத பிரதமர் ஐயா அவர்களா, இல்லைன்னா தமிழக முதல்வரா, இல்லைன்னா கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டரா? நோ. மனுஷனா? பணத்தினால வாங்கினீங்களா? இதை கர்த்தர் தந்தார். இது தேவனுடைய ஈவு. அதனால இது அழியாத கிரீடங்கள், இதெல்லாம் அழியாது. ஆமென். உண்மையாக ரட்சிக்கப்பட்டோன்னா ஒரு அடையாளம், நல்ல ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குன்னா, ஒருவன் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கான் அல்லது ரட்சிப்பின் சந்தோஷம் அவனுக்குள்ள இருக்குன்னா, அவன் இன்னொருத்தனுக்கு இயேசுவை பற்றி அவன் கண்டிப்பாக சொல்லுவான். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சொல்கிறோம்ல, சில ஹோட்டலில் நல்ல சாப்பாடு இருந்து, அந்த ஹோட்டல் நல்லா அங்கே பிரியாணி நல்லா இருக்கு, அங்கே பீஃப் நல்லா இருக்கு சொல்கிறோம்ல. அந்த நம்ம சொல்லுவோம். இன்னொருத்தருக்கு இயேசுவை பற்றி சொல்லலை அப்படின்னா, சொல்ல முடியலை, சொல்ல வாய் வரல அப்படின்னா, உங்களோட ரட்சிப்பு சந்தேகம். இல்லைன்னா அந்த ரட்சிப்பை நீங்கள் அனுபவிக்கிற அதுக்கு மேன்மை தெரியலை, அது நமக்கு அதுக்கு சந்தோஷம் நமக்குள்ள பொங்கலை. ஆண்டவர் எனக்கு என்னத்தை தந்தார்? நிறைய ஆட்கள் கேட்பாங்க, எனக்கு என்னத்தை தந்தார்? நான் சொல்கிறேன், உனக்கு ரட்சிப்பை தந்தார், ஜீவனை தந்தார். இந்த ரட்சிப்பை பெறதுக்கு உனக்கு என்ன குவாலிட்டி? நோ, ஒரு குவாலிட்டியும் கிடையாது. இது தேவனுடைய ஈவு. அதான் இந்த வசனத்தை, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரட்சிக்கப்பட்டதுனால மூன்றாவது ஒரு கிரீடத்தை கர்த்தர் தருகிறாரு. அது என்னன்னா, அவர் நமக்கு பெயரை மாற்றுகிறார். நம்ம பெயரை என்ன செய்கிறாரு? மாற்றுகிறார். இந்த கிரீடம் என்பது தேவன் நமக்கு கொடுத்த பெயர்கள். நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம கவனித்தோன்னா, எபேசியர் 2 கவனித்தோன்னா, ஆமென் 3ஆம் வசனம் இருக்கிறது. முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படி நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். எப்படிப்பட்டவங்களாக இருந்தோம்? கோபாக்கினையின் பிள்ளைகளாக என்ன செய்தோம்? இருந்தோம். ஹல்லேலூயா. எப்படி இருந்ததுல? கோபாக்கினையின் பிள்ளைகள். ஸ்தோத்திரம். 2ஆவது வசனம், ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டோம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எப்படி மாற்றினார்? பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். 3வது நமக்கு கொடுத்த கிரீடம், அவர் நமக்கு கொடுத்த பெயர். ஒரு பெயர் நமக்கு அவருடைய பிள்ளை. ரோமர் 8:17 நமக்கு பிள்ளைகள். இன்னொரு பெயரை மட்டும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். 1 கொரிந்தியர் 3:9. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலை ஆட்களாக இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும். அப்பா, என்ன வேர்டு இல்லை! சத்துருக்களாக இருந்தோம், கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம், ஆகாயத்துக்கு அதிகார பிரபுவுக்கு ஏற்றபடி நடந்து கொண்டோம். இன்றைக்கு அவர் எப்படி நம்மளை மாற்றியிருக்கிறார்? அவருடைய பண்ணையாகவும் அவருடைய மாளிகையாக மாற்றியிருக்கிறார். இது நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடங்கள். ஆமென். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல, சத்தமாய் ஸ்தோத்திரம். எவ்வளோ பெயரில் நமக்கு பிள்ளை, நம்ம அப்பா பிள்ளைகளானால் நாம் சுதந்திரம். ஆமே ஆமே. கடைசியாக நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு கிரீடம். ஆமென். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8 வரைக்கும் வாசித்தேன். அதில் 1-2 மட்டும் வாசிங்க. எபேசியர் 1:5-8. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிழ்ச்சிக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்தராகும்படி முன்குறித்திருக்கிறார். 7, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை. 8, அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடு எங்களிடத்தில் என்ன செய்தார்? பெருக பண்ணுகிறார். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். இது நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியம். கவனிங்க. ஆண்டவர் வாழ்வதற்கு கிருபை தருகிறார்.
நாம் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்போம். அவருடைய கிருபை பரிசுத்தமாக வாழ கிருபை தருகிறார். இனி ஒன்று, இனி அவருக்காக பயன்படுவதற்கு நமக்கு கிருபைகளை தருகிறார். சத்தமாமே. சிலர் எல்லாம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறாரு. சிலருக்கு ஜெபிக்கிற கிருபை, சிலருக்கு பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்கிற கிருபை, சிலருக்கு வாலிபர்கள் மத்தியில் ஊழியம், சிலருக்கு பாடுகிற கிருபை, சிலருக்கு கீபோர்டு வாசிக்கிற கிருபை, ஏதோ சிலருக்கு நடத்துகிற கிருபை, ஏதோ ஒரு கிருபையை தந்திருக்கிறார். இது தேவ நமக்கான கிருபைகள், இது கிரீடங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபை இது என்னது? கிரீடம். என்னைய ஆண்டவர் பாடுவதற்குரிய கிருபை தந்திருக்கிறான்னா அது கிருபை அல்ல, அது கிரீடம். இது என்னால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. சத்தமா ஒரு அல்லேலூயா. ஸ்டேஜுகளை கர்த்தர் நமக்கு தர்றாரு. இதில் ஒரு வேடைன்னு சொல்கிறேன், ஸ்டேஜ் நம்ம பிள்ளைகளுக்கு தர்றாரு. தயவு செய்து சொல்கிறேன், இன்னும் சிலருக்கு தருவார். மற்ற ஸ்டேஜ் மற்ற இது நான் மற்றது மட்டும் இல்லை, மற்ற ப்ரேயர் நடத்துகிற இங்கே முன்னனுக்கு ஏதோ ஒரு தருகிறார். பட் அதை ஒரு காலம் மிஸ்யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டேஜில் நம்ம ஏறுறோம், ஸ்டேஜில் நிற்கிறோம். இப்போ சில பிள்ளைகளுக்கெல்லாம் நமக்கு அது ரிஸ்க் இல்லாமல் கிடைக்குது. அதெல்லாம் பெரிய ரிஸ்க் இல்லாமல் கிடைக்குது. அது பாக்கியம், அது கிருபை. இது நம்மளால் உண்டானது இல்லையே, கர்த்தர் தானது. பட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஒருபோதும் இதை ஒரு அற்பமாக நினைக்கவே கூடாது. எப்போ கர்த்தர் ஸ்டேஜில் நிப்பாட்டினாலும் இது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், இதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல. இந்த சிந்தை ஒருபோதும் நம்மை விட்டு போய்விடவே கூடாது. இதை மிஸ்யூஸ் பண்ணினா இதுவே நமக்கு டேஞ்சராக மாறும். இதுவே டேஞ்சர் என்ன செய்யும்? ஏலி ஆசாரியன் பிள்ளைகள் மிஸ்யூஸ் பண்ணாங்க, கர்த்தர் விடலை. இதை மேன்மையாக பார்க்கணும், கனத்துக்குரியதாக பார்க்கணும். இது பரிசுத்தமானது. இதை கனம் பண்ணும்போது கர்த்தர் இன்னும் கிருபைகளை தந்து, இன்னும் ஸ்டேஜுகளை தந்து உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைப்பார். அதே போல் தான் பொறுப்புகள். அது கொடுத்த கிருபை. சின்ன பொறுப்பு, பெரிய பொறுப்பு. பட்டு இது நம்மளால் உண்டானதில்லை, இது தேவனுடைய. தயவு செய்து அதை அற்பமாய் பார்க்கவே கூடாது. இது எல்லாருக்கும் கிடைக்கும். இது ஒரு கிரீடம். கர்த்தர் எனக்கு இந்த பொறுப்பை தந்தார், பாஸ்டர் அல்ல. இதை நான் உண்மையாக செய்வேன், இவ்வளோ வேறு வேலை இல்லை. அது நமக்கு டேஞ்சராக மாறும். எப்போ அதுக்கு வலி தெரியும்னு தெரியுமா? நம்ம ஸ்தானத்தில், நம்ம நிற்க வேண்டிய ஸ்தானத்தில் இன்னொருத்தங்க நிற்பாங்க. இன்னொருத்தங்க நின்று நம்மளை காட்டிலும் டேலண்ட் குறைஞ்ச ஆள் நின்று ஷைன் பண்ணிகிட்ருக்கு. அப்போ தெரியும் அதுக்கு வலி. நோ, நம்ம ஸ்தானத்தை இன்னொருத்த கையில் கொடுக்கக்கூடாது. நம்ம ஸ்தானமாகத்தான் இருக்கணும். அதை மிஸ்யூஸ் பண்ணால் அது டேஞ்சராக மாறும். ஆண்டவர் எலியாவிடத்தில் ஒரு வேர்டு சொல்லுவார். நீ எலிசாவை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்ல மாட்டார், உன் ஸ்தானத்திலே அவனை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இது ஒரு என்ன சொல்ல, ஒரு கொடூரமான ஒரு ஓன் ஸ்தானம் அப்படின்னா என்ன? நீ செய்ய வேண்டியதை அவன் செய்யறதுக்கு நீயே அவன் அபிஷேகம் பண்ணும். எப்படி? நீ செய்ய வேண்டிய அற்புதத்தை அவன் செய்கிறதுக்கு நீ அவன் அபிஷேகம் பண்ணும். நீ என்கிட்ட வந்துரு, நான் நீ போதும் சொல்கிறேன், நீ நான் பார்த்துக்கிறேன். இது இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இளம் வயதில் நமக்கு ஸ்டேஜ் ஆண்டவர் தர்றாரு, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும், இனி நான் நைட்டு போய் கன்வென்ஷனில் பாட்டு பாடணும். இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுகள் போகும்போது நடுங்க தான் செய்யுது. தாழ்மை சொல்கிறேன். ஒவ்வொரு சண்டே முன்ன வர்ற வரைக்கும் அவ்வளோ பயம். இது டேலண்டில் செய்கிற ஊழியம் இல்லை, இது அவர் கொடுத்த கிருபை. இதை மிஸ்யூஸ் பண்ணிடவே கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பல டேட்டு கொடுக்குறோம். டேட்டு கொடுத்துட்டு நம்ம இப்போ பண்ணும்போது நம்ம இப்போவுமே அதுக்கு மண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவரே என்ன செய்யணும்? ஏன்னா இது என்னை காட்டிலும் திறமையாக பாடுகிற, பயன்படுகிற ஏகப்பட்ட இளம் ஊழியர்கள் இருக்கிறாங்க.
பட் அவர்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தரும்போது நான் மிஸ்யூஸ் பண்ணினால் என் ஸ்தானத்தில் இன்னொரு ஆளை கொண்டு ஆண்டன்னு உட்கார வைப்பார். அப்போது வலிக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த ஆர்டிக்கிள் எழுதிட்டு இருப்பேன். போன வாரம் நைட்டு உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். நான் குரூப்பில் அந்த இன்சிடென்ட் போடுறேன், நீங்கள் அவரை படிங்க. ப்ரூஸ் ஓல்சனை பற்றி எழுதினேன். சுமார் ஒரு 7 வருஷம் 8-9 வருஷமாக எழுதிட்டு இருக்கு. ஆண்டர் எழுத ஒவ்வொரு மாதமும் கிருபையால் எழுத ஆண்டர் கிருபையை வைக்கிற கிருபை. அப்போது நாம் ஒவ்வொரு முறையும் வேண்டான்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு மனசு சொல்கிறது, ஃபுல் காஸ்பலில் யூத்துக்கு எழுதுறதுக்கு வேறு ஆள் இல்லாததுனால அல்ல, ஒன்றை காட்டிலும் எழுதுறதுக்கு திறமை உள்ள ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உனக்கு இதை தந்ததை நீ மிஸ்யூஸ் பண்ணினா உனக்கு ஸ்தானத்தை நான் இன்னொருத்தங்களை எழுப்ப என்னால் முடியும். இந்த பயம் அவங்க போன மாதம் எல்லாரும் எழுதி கொடுத்து மேகசின்னு ப்ரெஸ்ஸு பையாச்சு. பட் யூத்துக்குள்ளதை மட்டும் முடியலை. நான் எக்ஸ்கியூஸ் கேட்டு ஸ்தோத்திரம் நான் தந்துடுவேன் சொல்லி போன புதன் என்ன திங்கட்கிழமை நினைக்கிறேன் நைட்டு உட்காந்து 2 மணிக்கு பிறகு உட்காந்து எழுதி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இதை மிஸ்யூஸ் பண்ணும்போது இன்னொருத்தங்க, ஏன்னா இப்போ 9 வருஷமாக எழுதுகிறோம், வேறு ஆள் இல்லாததுனால இல்லை, நான் என்னைக்கு முடியாதுன்னு என் வாழ்ந்து வர்றதோ அடுத்ததில் இன்னொருத்தர் ஆண்டவர் எழுப்பார். ஆமே, அவருக்கு ஒளி அவர் யாரை கொண்டாது செய்வார். ஆனால் நமக்கு கொடுத்தது கிருபை. அது இன்னும் லோக்கலாக சொன்னால் நமக்கு கொடுத்த ஒரு பிச்சை இது. இதை மிஸ்யூஸ் பண்ணவே கூடாது. எனக்கு அதனால் பைபிள் ஒரு வசனம் எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டான வேர்டு, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சொல்லுங்க சபிக்கப்பட்டவன். எவ்வளோ வேர்டு இல்லை. நீங்கள் கேன்சல் ப்ரேயர் நடத்துறீங்க, அது சின்னது தான், ஒரு ஆள் தான் இருக்குது, சில நேரம் ஒருத்தரும் வரல. பட் நீங்கள் அதை மேன்மையாய் கருதி அதை உண்மையாய் செய்யும்போது கர்த்தர் அதை கனம் பண்ணுகிறார். ஒருவேளை இங்கே ஒரு ஆள் வராட்டாலும், இங்கே நீங்கள் பெரியவளை சாதிக்காட்டாலும், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கிரீடம் ஒன்று கொடுக்கப்படும், அது மகிமை உள்ளதாக இருக்கும். ஆமாம், யார் வராட்டால் நீ உண்மை அந்த ஊழியத்தை செய்தாய், சண்டே ஸ்கூல் நீ செய்தாய், பெண்கள் ஜபத்தை நீ செய்தாய், வாலிபர் ஜபத்தை நீ நடத்தினாய், வேறு என்ன ப்ரேயர் ஊழியத்தை நீ உண்மையாக செஞ்சா, இதற்கான கிரீடம் பாஸ்டர் ஒருவேளை ஒன்றும் சொல்ல மாட்டார், ஒருவேளை வருஷ கடைசியில் ஒரு ஷீல்டு கொடுப்பார், இந்த வருஷம் அது கொடுக்குறோமே தெரியாது, ஒன்று கொடுக்க மாட்டோம். இது மேட்ரு கிடையாது. ஆனால் நாம் உண்மையாக செய்யும்போது எனக்கு ஒரு கிரீடத்தை கொடுப்பார், அது அழியாதது. மனுஷன் கொடுத்தா அழியும். நான் அந்த ஷீல்டை நீங்கள் இன்னைக்கு போனாலும் வீட்டில் போட்டால் அடித்து உடைச்ச முடியும், இல்லைன்னா தூக்கி குப்பை அந்த விசில் அடிச்சுட்டு, விசில்னு சொல்லும்போது பயமாக இருக்குது, சரி இன்னும் ஏதோ ஒன்று வந்துட்டு குப்பை தொட்டியில் வந்தாங்கண்டா சோத்திரம், சிலர் உதிச்சவங்களுக்காக சோத்திரம் வந்தாங்கன்னா உள்ளே போட்ட முடியும். பட்டு கர்த்தர் ஒன்று தந்தாருன்னா அது அழியாதது. ஆமே, கிருபையை பயன்படுத்துங்க. மிஸ்யூஸ் பண்ண ஆண்டவர் தந்த கிருபையை மிஸ்யூஸ் பண்ணாதுங்க. சின்னதோ பெருசு, எனக்கு அந்த பொறுப்பு தான் நான் நல்லா செய்வேன். நோ, நம்ம இந்த யூத்தில் பார்த்திங்களா, நம்ம முடிஞ்சளவு உண்மையாக செஞ்சால் குறைஞ்சது இந்த கேம்பில் மட்டும் 500க்கு மேலே யூத்து அபிஷேகிக்கிற அளவில் கர்த்தர் செஞ்சிட்டார். பார்த்திங்களா, உண்மையாக உழைத்தோம். ராத்திரி தூக்கம் இல்லை, உண்மை தான். ஆமே, ஃபேமிலியை கவனிக்க முடியல, சர்ச்சு கூட நான் இருக்கும்போதெல்லாம் ப்ரேயரை வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். ஆனால் அதை உண்மையாக செய்யும்போது கர்த்தர் அதை அங்கீகரித்தார், கர்த்தர் அதை கனம் பண்ணுகிறார். ஏன்னா வேறு சேர்மன் ஆள் இல்லாத நம்மளை என்னை பார்க்கல ஏகப்பட்ட திறமைசாலிகள் இருக்குது. ஆனால் இந்த சின்ன வயதில் இதை கொடுக்கும்போது இந்த கிருபையை நான் மிஸ்யூஸ் பண்ணினா அது டேஞ்சர், பயன்படுத்தினால் அது கிரீடம். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நமக்கு அருளின கிருபைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா, ஜெபம் பண்ணோம். மணி 12 ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஓகே, அப்போது வேட உள்ள பேருக்கு இது கொடுக்கப்பட்ட கிரீடம். ஆண்டவர் அனுமதிச்சு அடுத்த வாரம் கவனிப்போம். இனி என்ன கிரீடம் கொடுக்கப்படும், அது எங்கே வச்சு கொடுப்பார், எப்படி கொடுப்பார், என்னென்ன கிரீடம்ன்றதை ஆண்டவர் அனுமதிச்சு அடுத்த வாரம் தியானிப்போம். எல்லாரும் கண்களை மூடும். ஹல்லேலூயா.
எனக்கு அருளின கிருபைகள், நான் பெற்ற ரட்சிப்பு, எனக்கு கொடுத்த பெயர், ஆமை, நான் பெற்ற அபிஷேகம், இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம். நாமே ஒரு கிரீடம், நாமே ஒரு கிரீடம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உனக்குள்ள கிரீடத்தை ஒருவரும் பற்றி கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கை. நான் வர போகிறேன், உனக்கு நான் கிரீடத்தை தந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை மட்டும் ஜெபிக்கும், ஆண்டவரே இந்த கிரீடத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பா. தேங்க்யூ. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கிரீடத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா. இந்த கிரீடத்தை கடைசி வரைக்கும், கடைசி வரைக்கும் அபிஷேகம், ரட்சிப்பு, அவருடைய அவருக்கு எனக்கு தந்த பெயர், எனக்கு அருளின கிருபைகள். ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒரு முறை கூட சொல்லுங்க சத்தமா, கிருபையே நல்ல கிருபை. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை ஒரு வார்த்தை கூட நம்மளை ஆண்டவருக்கு கொடுக்க வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தசம பாகம் கொடுக்குறோம், காணிக்க கொடுக்குறோம், பல விதங்களில் கொடுக்குறோம். இதை கொடுக்கும்போது ஒருபோதும் நமக்கு பெருமை வந்து விடவே கூடாது. இது ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு கிருபை. எப்படி பார்க்கணும் தெரியுமா? ஒரு நாள் 10 ரூபா கூட எடுப்பதுக்கு நான் வழி இல்லாமல் இருந்தேன். இன்னைக்கு பல ஆயிரங்கள் என்ன கர்த்தர் கொடுக்க வச்சிருக்கிறாரு. இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை. இது கிரீடம். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமேன். ஒரு நல்ல ஒரு 100 ரூபாய் எடுக்க இல்லாமல் நான் அலைஞ்சேன். பலரிடத்துல நான் கடன் கேட்டேன். இன்னைக்கு பல ஆயிரங்களை மாதந்தோறும் கொடுப்பதற்கு என் கரத்தை அவர் அதிகாரப்படுத்தியிருக்கிறது. இது கிருபை. இதை பெருமையாக பார்த்து அவரே ஸ்டாப் பண்ணிடுவார். அப்புறம் கொடுக்கணும் ஆசை இருந்தாலும் கொடுக்க முடியாது. ஏன்னா கர்த்தருக்கு ஆயிரங்களையும் லட்சங்களும் கொடுப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. தசமபாகம் கொடுக்குறவங்க ஒருபோதும் இதை மேன்மையாக பாருங்கள், பட் இதை பெருமையாக பார்க்காதுங்க. இதுவும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை. ஏன்னா பணம் இருக்கிறவங்களால தசமபாகம் கொடுக்க முடியாது, கிருபை இருக்கிறவங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். கிருபையே கிருபை மாறாத நல்ல கிருபையே. சத்தமாய் கிருபையே ஹல்லேலூயா. நல்ல உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்த கிரீடங்களுக்காக நன்றி சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லு, நீர் எங்களுக்கு தந்த கிரீடங்களுக்காக நன்றி. அபிஷேகம்
கொடுக்கப்பட போகிற கிரீடங்களை குறித்தும் தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வார்த்தைகள் தொடர்ந்து கிரியை செய்யட்டும். அந்த அத்தனை பேரை ஆசீர்வதியும். வருகிற செவ்வாய் நடக்கிற அந்த ஃபங்க்ஷனை நேர்த்தியாக நடத்தி தாரும். நாங்கள் பெற்ற கிருபை கிரீடங்கள் மட்டுமல்ல, இன்னும் நாங்கள் பெறப்போகிற கிரீடங்களுக்காக வாழ கிருபை தாரும். நல்ல கரத்தில் ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர்